கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் நாம் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஏற்ற நேரத்தில் பதில் கொடுக்கிறவராய், நம்மை வழி நடத்துகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இந்த நாளுகளில் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்குத நல்ல தகப்பனாய் இருக்குதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, நீங்க காலையிலிருந்து இதுவரைக்கும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து எங்களை வழி நடத்திய நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க கூகுள் மீட்டுக்காக கடந்து வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்தவைக்காக ஸ்தோத்திரம். இந்த மக்களுக்கு ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும், தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாக நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீர் எங்களை ஓரோ நாளும் பலப்படுத்தி வழி நடத்துதவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கண்ணீரோடு வியாதியோடு மனக்கவலையோடு இந்த நாளுகளில் வந்திருக்கிற ஓரோ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா கண்ணீரான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மறையப்படட்டும். ஆண்டவரே, இந்த மக்களுடைய குடும்பங்களில் ஒரு நல்ல விடுதல் உண்டாக, ஒரு நல்ல ரட்சிப்பு உண்டாக, இந்த மக்களுடைய குடும்பங்களில் ஆண்டவரே ஆசீர்வாதம் உண்டாக நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுகளிலப்பா அநேக மக்கள் அநேக தேவைகளோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அந்த மக்களுடைய எல்லா தேவைகளை நீர் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் உயிருள்ளவர், உன்னதர், வாக்கு மாறாத தேவன் அப்பா. மனிதர்கள் வாக்குகள் மாறலாம், மனிதர்களுடைய வார்த்தைகள் எப்போதும் மாறிக்கொண்டிருக்கலாம். நீர் பரிசுத்தராய் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் மாறாததாய் இருக்கிறது. நீர் எங்களை பலப்படுத்துதவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பலமுள்ள கரம் எங்களை தொடுதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய தூதன்மார் தேவ பிரசனம் எங்களுக்கு சுற்றிலும் நிற்குதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பாதுகாப்பு உருவாகுதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆணிகளால் அறையப்பட்ட கரம் எங்களை தொடுதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு வந்திருக்கிற ஓரோ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இனி வர வேண்டிய எல்லா மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் இந்த மக்கள் கடந்து வர நீர் கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் தரப்பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துதார் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவராய், ஒருபோதும் நம்மை தள்ளிவிடாதவராய், அவர் நம்மை நேசிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு இந்த கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வார். யோவான் 1 அதிகாரம் അതിന്റെ 13ാമത്തെ വസനം നാം വാസിக்கலாம். യോവാൻ 1 அதிகாரம் അതിന്റെ 13ാമത്തെ വസനം. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இயேசு இந்த உலகத்தில் பிறக்கப்பட்டது இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மனிதனுடைய இச்சையாலேயோ மனிதனுடைய மனதினாலேயோ இங்கே பிறக்கப்பட்டவர் அல்ல. அவர் உண்மையாக பரிசுத்தராய் நம் மத்தியில் பிறக்கப்பட்டவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறதில் ஒரே ஒருவர் தான் அவர் பரிசுத்தராய் இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட ஒரே ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. இங்கு வசனம் சொல்லுகிறார், அவர்கள் இரத்தத்தினாலாவது பிறந்தவர் அல்ல. இந்த உலகத்திலே ஏதோ இரத்தத்தினாலே பிறந்தவர் அல்ல, அவர் மாம்ச சித்தத்தினாலே பிறந்தவங்களும் அல்ல. ஞானும் நீங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மாம்ச சித்தத்தினாலே பிறந்திருக்கிறார்.
இரத்தத்தினாலே பிறக்கப்பட்டவராயிருக்கிறார். புருஷனுடைய சித்தத்தினாலே நாம் ஒவ்வொரு மக்களும் பிறக்கப்பட்டவராயிருக்கிறார் என்றாலும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த நாளுகளில் அவர் பரிசுத்தராய் பிறந்தவர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவர் பரிசுத்தராய் பிறக்கப்பட்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தேவனாலே பிறக்கப்பட்டவராயிருக்கிறார். அவர் தேவனாலே பிறக்கப்பட்டவர். இயேசு சரீரமாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். என்னையும் உங்களையும் தேடி அவர் வந்திருக்கிறார். அவர் சரீரமாக மாம்சமாக இந்த உலகத்தில் வரும்போது அவர் ஏதோ இந்த உலகத்திலே மனிதர்களாலே பிறக்கப்பட்டவர் அல்ல. அவர் தேவனாலே பிறந்தவராய் இருக்கிறார். அவர் நம்மையும் பரிசுத்தப்படுத்துவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு நாளும் நம்மை அதை வசனத்தால் பலப்படுத்துவரும், நாம் விழுந்து போகிற சூழல்கள் இருக்கும் போதும் அவர் ஒருவரே பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். பாவம் இல்லாத ஒருவராய் இயேசு இந்த உலகத்தில் காணப்பட்டிருக்கிறார். அது தேவனால் பிறக்கப்பட்டார் இயேசு. நாம் எல்லாரும் சொல்லும் இயேசு இந்த உலகத்தில் பிறக்கப்பட்டிருக்கிறார். இயேசு நமக்காக வந்திருக்கிறார். இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் சொல்லும் போதும் அவர் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனிதனாலே பிறக்கப்பட்டவர் அல்ல. மனிதனுடைய இச்சைகளாலே பிறக்கப்பட்டவர் அல்ல. எந்த மாம்ச கிரியைகளாலே பிறக்கப்பட்டவர் அல்ல. அவர் பரிசுத்த தேவனால் பிறக்கப்பட்டவராய் இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார். அப்போ 14வது வசனம் நான் வாசிக்கும் போது, யோவான் 1வது அதிகாரம் அதிന്റെ 14வது வசனம் வாசிக்கும் போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை ஆதியிலே இருந்த வார்த்தை, ஆதியில் தேவனோடு கூட இருந்த அந்த வார்த்தை, ஆதியிலே தேவனாய் இருந்திருந்த அந்த வார்த்தை, அது சரீரமாக நம்முடைய மத்தியில் பிறக்கப்பட்டிருக்கிறார். மாம்சமாக நம்முடைய மத்தியில் பிறக்கப்பட்டிருக்கிறார். ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது. நாம் யோவான் 1வது அதிகாரம் அது 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று காணப்படுகிறார். அந்த ஆதியிலே இருந்த வார்த்தை இங்கே மாம்சமாகி நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அந்த மாம்சமாக நம்மை தேடி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை, தேவனாயிருந்த அந்த வார்த்தை, அவர் கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமையை நாம் பார்த்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பிதாவானவருடைய மகிமையை நாம் பார்த்திருக்கிறார். பிதாவானவருடைய மகிமையை இயேசு கிறிஸ்துவிலூടെ நாம் அதை தரிசிச்சிருக்கிறார், பார்த்திருக்கிறார். அதை இங்கு வசனம் சொல்லுகிறது, அவர் மாம்சமாகி நம்முடைய மத்தியில் வந்தவர், தேவனாலே பிறக்கப்பட்டவர். அவர் தேவனாலே பிறக்கப்பட்டவராய் நம்முடைய மத்தியில் அவர் வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க கடந்து வந்திருக்கும் போது இயேசு உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். இயேசு உங்களை தேடி இந்த உலகத்தில் வந்தவராயிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனிதனை போல பிறந்தவர் அல்ல. அவர் தேவனால் பிறந்தவர். தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க மனிதர்களே அதை கர்த்தருடைய பக்கத்திலேக்கு கொண்டு வர, மனிதர்களே அதை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட, அவர் கிருபையும் சத்தியம் உள்ளவராய், அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் അതിന്റെ 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் என்னிலும்
என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இங்கே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லப்படுகிறார். நீங்க என்னில் வாசம் பண்ணலாம், இயேசுவில் நீங்க அது இயேசுவிலும் அவருடைய வார்த்தைகளிலும் நீங்க நிலைத்திருக்கிற பிள்ளைகளாகி மாற்றப்படும். நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாகி இப்போ ஒரு வார்த்தை கேட்கும் போது ஆமா விசுவசிக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள அதை மறந்து விடுதவராய் அல்ல. நாம் இயேசுவிலும் இயேசுவுடைய வார்த்தைகளிலும் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது நீங்க கேட்கிறது, நீங்க கேட்டுக்கொள்ளுறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று தேவன், அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும். அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும். அப்படி இருக்கிற பிள்ளைகள் எதை கேட்குதோ அதை கர்த்தர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஏன் நாம் இயேசுக்கிட்ட நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சொல்லணும்? எதுக்காக நாம் அவர்கிட்ட கேட்கணும் என்று சொல்லியால், அவர் தேவனால் பிறந்தவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் ஒருவரே நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியில் அதே நல்ல தகப்பனாய் சத்தியமும் கிருபையும் உள்ளவராய் நம்முடைய மத்தியில் மாம்சமாய் நம்முடைய மத்தியில் வந்தவர். இந்த நாடுகளில் தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட, நாம் அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட. அப்படி இருக்கும் போது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவன் நமக்கு கொடுப்பார். இந்த நாடுகளில் இந்த உலகத்தில் நம்மை தேடி மாம்சமாக இந்த உலகத்தில் வந்தவர் அவர் ஏதோ ஒரு மனிதனுடைய இச்சையாலே பிறந்தவர் அல்ல. இந்த உலகத்திலே ஏதோ இரத்தத்தினாலே பிறந்தவர் அல்ல. இந்த உலகத்தில் புருஷனுடைய சித்தத்தாலே பிறந்தவர் அல்ல. அவர் தேவனாலே பிறந்தவர் என்று நாம் விசுவசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு நாம் அவர்கிட்ட அது எதை கேட்கிறோம் அது அவர் செய்து முடிப்பார். நாம் அவரிலும் இயேசுவிலும் அவருடைய வார்த்தைகளிலும் நாம் நம்பிக்கையுள்ளவராய் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் இந்த மாற்றப்படட்டும். கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். நாம் கண்ணுகளை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய வசனங்களை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தீரே. நாங்கள் உம்முடைய வசனத்தில் நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாயிருந்த அந்த வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய், நீரே உண்மையுள்ளவராய், நீரே எப்போதும் எங்களை வழி நடத்துதவராய் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் கர்த்தரே, அநேக மக்கள் அவங்களுடைய தேவைகளோடு செபிச்சு கொண்டிருக்கிற இந்த வேளையை அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் கேட்டு பதில் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் இயேசுவே உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய மேலும் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் ஆயிருக்கும் போது எதை கேட்குதோ அது நீ செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவங்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த நாடுகளில் திருமணங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் பெரிய ஒரு அற்புதத்தை செய். திருமண வாழ்க்கை உண்டாக நீர் கிருபை செய். இந்த நாடுகளில் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனதையோடு எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம், அந்த மக்களுக்கு வியாதிகள் பூர்வமாய் குணமாகப்பட நீர் கிருபை செய். எல்லா எதிர்களிலிருந்து விடுவிக்கும், அந்த காலத்தின் கிரியைகளிலிருந்து விடுவிக்கும், எல்லா சாத்தாண்ட கிரியைகளிலிருந்து விடுவிக்கும். ஆண்டவரே, மந்திர சந்திர கிரியைகளிலிருந்து விடுவிக்கும். இந்த நாடுகளில் இயேசுவே ஓரோ மக்களையும் நீர் பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தேவ பிரசன்னம் இந்த மக்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தரபிதாவே, ஆமென்.